அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள்பாலிப்பவர் ஸ்ரீ சுவாமிநாதர். அருள்மிகு சுவாமிநாதர் அருள் புரியும் ஸ்தலம் குமரன் கோட்டம், மாவட்டம் கோயம்புத்தூர். ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்களுக்கு இன்று அதிகாலையில் காண காத்திருப்பது தவத்துடன் காத்திருப்பதுன்னு சேர்த்துக்கலாம். என்ன காரணம்னா, இன்னைக்கு முருகப்பெருமான் பார்க்க போறோம். தமிழுக்கு பொருளாகி தணிகைக்கு அரசாகி, தமிழுக்கு பொருளாகி தணிகைக்கு அரசாகி தவழ்கின்றவன் வடிவேலன், அருள் தருகின்றவன் உமைபாலன். தமிழுக்கு பொருளாகி தணிகைக்கு அரசாகி தவழ்கின்றவன் வடிவேலன், அருள் தருகின்றவன் உமைபாலன். அமுதுக்கும் சுவை நல்கும் பெயர் தாங்கி, அழகிற்கும் அழகூட்டும் அழகேந்தி. அமுதுக்கும் சுவை நல்கும் பெயர் தாங்கி, அழகிற்கும் அழகூட்டும் அழகேந்தி. தமிழுக்கு பொருளாகி தணிகைக்கு அரசாகி தவழ்கின்றவன் வடிவேலன், அருள் தருகின்றவன் உமைபாலன். ஆறு படை வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன்தான் முருகப்பெருமான். அதே மாதிரி தகப்பன் சாமி, அந்த மாதிரிலாம் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சாமி முருகப்பெருமான். இது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சூலூர் என்ற இடத்தில் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில். ஏற்கனவே நம்ம சூலூரில் 2 சூலூர் திருப்பதி, சூலூர் பகவதி இப்படியெல்லாம் பார்த்தா அந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சூலூர் சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் இன்று அருள்முகம் காட்டுகிறார் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ அருமையான ஒரு அபிஷேகம். ரொம்ப அற்புதமாக இந்த அபிஷேகம் பார்க்குற கண்களுக்கு பாவம் போகும். கோயம்புத்தூர் சூலூர் அருகில் திருச்சி பாதையில் முருக பக்தர்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் ஆகம விதிப்படி கட்டப்பட்டு இருப்பதுதான் கோவை குமரன் கோட்டம் ஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில். பணிந்தோ
மலையில் நின்றருள் செய்யும் பாலகன் நீயே வேல் முருகா. பஞ்சாமிருதமாய் இனிப்பவன் நீயே பக்தருக்கென்றும் வேல் முருகா. கோவண ஆண்டி கோலத்தில் இருக்கும் குழந்தையும் நீயே வேல் முருகா. பரமன் மகனே பன்னிரு கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. தண்டம் ஏந்தி தன்னருள் செய்யும் தண்டாயுதனே வேல் முருகா. அன்பரின் துயரை ஆற்றிட வருவாய் அழகா எங்கள் வேல் முருகா. சிந்தனை முழுதும் உன்வசமாக செய்திட வருவாய் வேல் முருகா. பரமன் மகனே பன்னிரு கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. சுவாமி மலையில் வாழும் எங்கள் சுந்தர வடிவே வேல் முருகா. பிரணவம் என்பதன் பொருளை சொன்னாய் பெரியவன் நீயே வேல் முருகா. குருவாய் தரிசனம் கொடுக்கும் எங்கள் குமரா வருவாய் வேல் முருகா. பரமன் மகனே பன்னிரு கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. சோதனையாவும் களைந்தருள் செய்யும் சுப்பிரமணியனே வேல் முருகா. காதலினாலே நான் உன்னை பாடி கை தொழுவேனே வேல் முருகா. மாதவன் மருகா மயில் வாகனனே மலர்பதம் தருவாய் வேல் முருகா. பரமன் மகனே பன்னிரு கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. பாலினில் குளிக்கும் பாலகன் நீயே பதமலர் தருவாய் வேல் முருகா. நாளைய பொழுதை நலமுடன் செய்யும் நாயகன் நீயே வேல் முருகா. சூலம் தாங்கிய உமையவள் மைந்தா சுந்தரமூர்த்தி வேல் முருகா. பரமன் மகனே பன்னிரு கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. தேனில் குளிக்கும் தெய்வம் நீயே தீவினை அகற்றும் வேல் முருகா. வானவர் வந்து வணங்கிடும் ஆற்றல் கொண்டவன் நீயே வேல் முருகா. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான சுவாமிமலை, பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம் அனைத்தும் ஒரே கோவில் சுற்று சன்னதிகளாக அமைக்கப்பட்டு இருப்பதுதான். ஒரே சுற்றில் அறுபடை வீடு அலங்கார கந்தனை வழிபட்டு பக்தர்கள் மெய் சிலிர்க்கின்றனர். அறுபடை வீடுகளின் ஊர்களுக்கு தனித்தனியே சென்று வழிபட வசதி இயலாதவர்கள் இங்கு வந்து தரிசித்து ஆனந்தம் கொள்கிறார்கள். இப்போ இந்து தர்ம சாஸ்திரத்துல ஒரு கேள்வி இருக்கு. பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையா? ஏதாவது பாவம் செஞ்சிருந்ததுன்னா மன்னிப்பு இருக்கா இல்லையா? உண்மையாவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் அதுக்கு உதாரணம். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு ஒரு அருளாளன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்துல ரொம்ப அருமையா ஆறுபடையப்பனா காட்சி தர்றான். இந்த ஆறுபடையப்பனை நீங்க என்ன நினைக்கலாம்னா, ஒவ்வொரு படைக்கும் ஒரு வீடு. இப்போ முதல்ல எடுத்த உடனே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய அழகை ரசித்து மகிழலாம்.
இப்போ திருச்செந்தூர் செந்திலாண்டவரினுடைய பக்தி பரவசத்தில் மூழ்கி பயன்பெறலாம். சிரிப்பொலி கேட்கும் திருச்செந்தூர் தன்னில் திருப்புகழ் ஒலிக்கும் திரு ஆவினன்குடியில் சிரிப்பொலி கேட்கும் திருச்செந்தூர் தன்னில் திருப்புகழ் ஒலிக்கும் திரு ஆவினன்குடியில் ஞானப்பழம் ஒன்று தோன்றும் பழனியில் சரவண பொய்கையில் குழந்தை வடிவினில். இப்போ அருள்மிகு பழனி பாலதண்டாயுதபாணியின் அருளுக்கு பாத்திரமாக கூடிய அருமையான நேரம். ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. கையால் அரவணைக்கும் கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய 3 படை வீடுகளை பற்றி பார்ப்போம். இப்போ முதல்ல 3 படை வீடு பார்த்தோம், அப்ப அபிஷேகத்தை பார்த்தோம். இப்போ 3 படை வீடை பார்த்த உடனே அலங்காரத்தை பார்ப்போம். அந்த அலங்காரம் ராஜ அலங்காரங்க பா. இப்போ முதல்ல எடுத்த உடனே 4வது படை வீடு சுவாமிமலை. அடுத்தது திருத்தணி. திருத்தணியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர். குன்றெல்லாம் உரைகின்ற குமரா, எங்கள் மனமெல்லாம் வந்தமர வருவாய். நித்தம் உனை தொழுகின்ற எங்களை துயரின்றி காப்பாய் முருகா. வேல் 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 முருகா வேல், வெற்றி வடி வேலவனே வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல், வெற்றி வடி வேலவனே வேல் முருகா வேல். ஆறுபடை வேலவனே வேல் முருகா வேல், ஏறுமையில் வாகனனே வேல் முருகா வேல். ஞானப்பழம் மாணவனே வேல் முருகா வேல், ஞான கூத்தன் பாலகனே வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல், வெற்றி வடி வேலவனே வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல், வெற்றி வடி வேலவனே வேல் முருகா வேல். வடபழனி ஆண்டவனே வேல் முருகா வேல், வள்ளலாரை ஆள்பவனே வேல் முருகா வேல். குமரகுரு ஆனவனே வேல் முருகா வேல், அருணகிரி காத்தவனே வேல் முருகா வேல். வேல்
மலையப்பன் பாலகனே வேல் முருகாவே, தகப்பன் சாமியானவனே வேல் முருகாவே, தண்டவாணி தேசிகனே வேல் முருகாவே, தங்கமயில் வாகனனே வேல் முருகாவே, வேல் 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 முருகாவே, வெற்றி வழி வேலவரே வேல் முருகாவே, வேல் 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 முருகாவே, வெற்றி வழி வேலவரே வேல் முருகாவே, ஆனைமுகன் சோதரனே வேல் முருகாவே, ஆறுமுக வேலவனே வேல் முருகாவே, சிவகாமி பாலகனே வேல் முருகாவே, சிவஜோதியானவனே வேல் முருகாவே, வேல் 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 முருகாவே, வெற்றி வழி வேலவரே வேல் முருகாவே, வேல் 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 முருகாவே, வெற்றி வழி வேலவரே வேல் முருகாவே. இப்போ முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்தோம், இருக்கக்கூடிய 6 சுவாமியும் பார்த்து முடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு அலங்காரத்தோட கேட்ட வரம் கொடுக்கும் முருகனை மனதார உருகி பிரார்த்தனை செய்தால் மனம் பிடித்தவரை, மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அதுதான் முருகப்பெருமானுடைய அருள். உங்களுக்கு யார் மனசுக்கு பிடிச்சிருக்காங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு பிடித்த ஒரு உறவையும் ஒரு பெண்ணுக்கு பிடித்த ஒரு உறவையும் தீர்மானிக்கக்கூடிய இடம் முருகப்பெருமானினுடைய அருள் மனம். சந்தனமலரோ உன்முகமே, ஸ்ரீ சரவணபவன் உன் பொன்முகமே, செந்தூர் முருகா அருட்செல்வமே, திருச்சேவடி பணிந்தேன் என் தெய்வமே, என் தெய்வமே. தாங்கடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தீத்தி தாங்கடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தயதரிக்கிடத்துக்கு தங்கடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தங்கடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தயதரிக்கிடத்துக்கு தங்கடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தங்கடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தயதரிக்கிடத்தும் தா தயதரிக்கிடத்தும் தா தயதரிக்கிடத்தும் தா. நடமாடினான் வடிவேலனே, தத்தீம் தகதிமி தகதரிகிடவென தாளினை நடமிட தன்னுமை முழங்கிட, நடமாடினான் வடிவேலனே, தத்தீம் தகதிமி தகதரிகிடவென தாளினை நடமிட தன்னுமை முழங்கிட, நடமாடினான் வடிவேலனே. தரித்த ஜனுதாம் திந்த கிட்ட தக்க தரித்த ஜனுதை திந்த கிட்ட தரித்த ஜனு தக்க தரித்த ஜனு தக்க ஜனுதாம் 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 தேதாம். போர்க்களம் வந்தான் சூரபத்மன், தத்தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தஜம் தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தஜம் தத்தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தஜம் தத்தகிட்ட கிருதம் 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 தா. போர்க்களம் வந்தான் சூரபத்மன், புன்னகை மறந்தான் திருமுருகன், கிடதரி கிடதம் கிடதை குண்டம் கிடதை குண்டம் கிடதை குண் தா தம் கிடதை குண்டம் கிடதை குண்டம் கிடதை குண் தா தம் கிடதை குண்டம் கிடதை குண்டம் கிடதை குண் தா தம் கிடதை குண்டா தம் கிடதை குண்டா தம் கிடதை குண்டா. போர்க்களம் வந்தான் சூரபத்மன், புன்னகை மறந்தான் திருமுருகன், புரிந்தான் குமரன் குடை கூத்து, நெடும்பகை போர்க்களம் நடமிடும் அரங்கென குடை ஒரு திரையிட கொடுமைகள் விலகிட. தினமும் 6 கால பூஜை நடக்கின்றது. ஒவ்வொரு பிரதோஷத்திலும் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. சண்முக வேள்வியும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி ஆகிய தினங்களில்
விசேஷ பூஜைகளும் நடைபெறுகின்றன. இன்று நாம் தரிசனம் செய்த திருக்கோயில் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி குமரக்கோட்டம். அப்படின்னா குமரன் இருக்கும் இடம் ஒரு கோட்டம், அதுதான் குமரக்கோட்டம். குமரனுடைய கோட்டம் அங்கே எல்லாமே இருக்கு. 6 படைக்கும் சொந்தமான குமரக்கோட்டத்தை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல வெற்றி வாய்ப்புக்குரிய அமைப்பு அனைத்தும் தேடி வரும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.